தன்னோட பதவி ஏற்பிலேயே வெளிக்காட்டினவர் தான் அண்ணன் வன்னியரசு. அதை பார்த்தாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். விஜய் சொல்லிட்டார், அவர் ஒரு ஃப்ளோவில் மனப்பாடம் பண்ணி பஞ்ச் டயலாக் மாதிரி பேசிட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் அதே சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாச்சும் கொள்கை தலைவர்னு இருக்காங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நார்மல் உலகத்துக்கு வாங்க. உங்களோட பக்குவமும் அரசியல் புரிதலும் இருக்குது. அதை விட்டுட்டு ஆண்டவன் மீது நொட்டுறோம் நோட்டிட்டு போயிட்டீங்க. எல்லாரும் அதையே வந்து நோட்டிட்டாங்க. ஆனால் பதவி ஏற்றதிலேயே நான் களத்தில் உள்ள ஒரு போராளி எப்படி இருப்பாங்க பதவி கிடைச்சா அப்படின்னு வன்னியரசு தோழர் தான் காட்டினார். முதல்ல சொல்லிடுறார், ஐயா சாமி, அப்பா சாமி, கஜானா காலியாக இருக்குங்கோ, என்னை விட்டுருங்கோ, எனக்கு தெரியாதுங்கோ நிர்வாகம். வன்னியரசு தோழர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றாரு. பதவி ஏற்ற அந்த பதவி ஏற்பிலேயே சொல்கிறார், வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம், தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதை நீங்கள் எந்த ஒரு உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அனுபவம் உள்ள ஒரு கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமே அதை செஞ்சுருக்கும் போது, ஏன்னா பொருளாதாரத்தில் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்களோட ஆலோசனை தேவைன்னு நினைக்கும் போது, எந்த வித அனுபவம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் போது அதில் தானே நீங்கள் முதல்ல குறிப்பாக கவனம் செலுத்திருக்கீங்க. தோழர் வன்னியரசு வந்து திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் வந்து நின்று ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கார். பெரிய மார்ஜின்லையா அப்படின்னா இல்லை, அவரோட வெற்றியே பெரிய வெற்றி தான். அவரோட வெற்றியை எல்லாரும் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பெரிய அளவில் வென்றுட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. சட்டமன்றத்துக்கு போயிட்டார். ஐ திங்க் அந்த கேம்பெயின் பண்ணுற நேரத்திலே கூட ஒரு செய்தி சேனல் வந்து வெற்றி கோட்டில் வன்னியரசு அப்படின்னு வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு நாமளும் போட்டிருந்தோம், வெற்றி கோட்டில் இல்லை, வென்று நாளைக்கு கோட்டையில் வன்னியரசு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி அது நிஜமாகி வென்று கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினராக தோழர் வன்னியரசு வந்து அண்ணன் வன்னியரசு பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுக்கிட்டதில் என்ன அப்படின்னா, அவர் பதவி ஏற்றுக்கிட்டதில் தான் விஷயமே இருக்குது. நீங்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட அந்த நிகழ்ச்சியிலையோ, அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுலையோ, இல்லை அதன் பிறகு சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கிட்ட வென்றவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கிட்டதுலையோ கூட ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், யாருமே தங்களோட கொள்கை தலைவர்களையோ இல்லை தங்களோட கட்சி தலைவர்களையோ மேற்கோள் காட்டி வந்து பதவி ஏற்றுக்கல. விஜய் வந்து ஆண்டவன் மீது ஆணையிட்டு அந்த மாதிரி உறுதிமொழி ஏற்றுட்டாரு. எப்படி ஜெயலலிதா, கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாடல் அரசு தான் விஜய் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவங்களோட சகாக்களும் கூட அந்த மாதிரி தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஜெயலலிதா ஒன்று செஞ்சால் அதை அப்படியே ஈயடிச்சா காப்பியாக பண்ணணுமோ, அதுபோல் விஜய் வந்து ஆண்டவன் மீது ஆணையா அப்படின்னு உறுதிமொழி ஏற்றுட்டார். அப்படிங்கிறதுனால வந்தவன் எல்லாம் ஆண்டவன் மீது ஆணையாக, பாகுபலி என்னும் நான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவன் மீது ஆணையாக சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு 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 அரசியல் தெளிவுள்ள ஒரு தலைவர் வந்து தங்களோட கொள்கை தலைவராக ஒருத்தரில் 2 பேரில் கிட்டத்தட்ட 4-5 பேராக கொள்கை தலைவரை அறிவித்தது இல்லாமல் கூட லிஸ்ட்டில் வேறு சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம பேனர்கள்லாம் சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மேஜரான மிக முக்கியமான தலைவர்கள் பேரையாவது மேற்கோள் காட்டி இவர்களோட வழியில் நாங்கள் நடப்போம், கொள்கை தலைவர்கள் மீது உறுதி ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி ஏற்றுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் பக்குவங்கிறது என்ன? ஒரு ஒரு படிநிலை தானே. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், புரிதல் இல்லாமல் உள்ளே வந்திருக்கலாம், ஏதோ ஒரு கற்பனையில் உள்ளே வந்திருக்கலாம். அந்த ப்ராசஸில் அந்த 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 இலக்கை நோக்கிய பயணத்திலேயாவது ஒவ்வொரு படிக்கும் நீங்கள் வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச நபராக மாறி இருக்கணும். அப்படி நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், மிகப்பெரிய இலக்கை உடனடியாக தொற்றுக்கலாம். ஆனால் அந்த பொறுப்போட வலு புரிஞ்சு, அதனோட ஆழம் புரிஞ்சு, அதனோட பலம் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு நடந்துக்கிறதுல தான் அந்த 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 ஒரு அரசியல் தலைவராக தன்னை மாற்றிக்கிறதுலாம் இருக்குது, அந்த முதிர்ச்சிங்கிறது. அப்படி முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நபரை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல என்ன இருக்குது? உறுதிமொழியை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு என்ன ஆக போகுது? விஜய் பண்ணுறார் மனப்பாடம், ஆளுநருக்கு இடமே கொடுக்கல. நானுன்னாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு நின்னார் அவர், அது கூட எடுக்கல. பஞ்சு டைலாக்கே நான் எத்தனை பக்கத்துக்கு பேசியிருக்கேன், இதை பேச மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அடித்து விட்டார். கடைசியாக ஆண்டவன் மீது ஆணைன்னு வேறு சொல்லிவிட்டார். கொஞ்சமாவது பக்குவப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு கட்சி தலைவராக, மனிதர்லாம் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு தலைவர்,
தலைவரும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சர். அப்போ அந்த பக்குவத்தை, முதிர்ச்சியை உங்கள் செயல்பாடுகளில் காட்டணும். அப்போ நீங்கள் ஒரு கட்சியை நிறுவி ஒரு கொள்கை தலைவர்களை அறிவித்து அதிலிருந்து ஒரு வழி வந்திருக்கீங்கன்னா, அந்த கொள்கை தலைவர்களை மேற்கோள் காட்டி பேசுகிறதுல தான் உங்களோட பக்குவமும் அரசியல் புரிதலும் இருக்குது. அதை விட்டுட்டு ஆண்டவன் மீது நொட்டுறோன்னு நோட்டிட்டு போயிட்டீங்க. எல்லாரும் அதையே வந்து நோட்டிட்டாங்க. ஆனால் பதவி ஏற்றதிலேயே நான் களத்தில் உள்ள ஒரு போராளி எப்படி இருப்பாங்க பதவி கிடைச்சா அப்படின்னு வன்னியரசு தோழர் தான் காட்டினார். வன்னியரசு தோழர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றார். பதவி ஏற்ற அந்த பதவி ஏற்பிலேயே சொல்கிறார், வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம், தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதை நீங்கள் எந்த ஒரு உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. எந்த உறுப்பினர்கிட்டையும் ஒரு போராளி தினந்தோறும் மக்கள்கிட்ட இருந்து மக்கள் பிரச்சனையை சந்திக்கிற போராட்ட களத்தில் நிற்கிற ஒருத்தர்கிட்ட, ஒரு கொள்கை புரிதலோட ஒரு இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு பொறுப்பு பதவி கிடைச்சா, அதிகாரம் கிடைச்சா எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத தன்னோட பதவி ஏற்பிலேயே வெளிக்காட்டினவர் தான் அண்ணன் வன்னியரசு. அதை பார்த்தாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். விஜய் சொல்லிட்டார், அவர் ஒரு ஃப்ளோவில் மனப்பாடம் பண்ணி பஞ்ச் டயலாக் மாதிரி பேசிட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் அதே சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாச்சும் கொள்கை தலைவர்னு இருக்காங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நார்மல் உலகத்துக்கு வாங்க. எல்லாரையும் அப்நார்மல் வேர்ல்டில் வச்சு ஏமாற்றி ஏதோ ஒன்று பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க. ஆனாலும் அதுக்கப்புறமாவது கொஞ்சம் இயல்பான உலகத்துக்கு வரணும் இல்லையா? அதை தாண்டிட்டு ஆண்டவன் மீது ஆணைன்னா என்னத்தை ஆணை பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணி அந்த அரசுங்கிறது, அரசு கட்டமைப்பு பதவிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவங்க பார்த்து கை காட்டிட்டு போயிடுவீங்களா? நான் அதை தான் பண்ணார் விஜய் முதல் பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே. முதல்ல சொல்லிடுறார், ஐயா சாமி, அப்பா சாமி, கஜானா காலியாக இருக்குங்கோ, என்னை விட்டுருங்கோ, எனக்கு தெரியாதுங்கோ நிர்வாகம், நாங்கள் எதுவும் பதவிக்கு வரமாட்டோம், ஜெயிக்க மாட்டோம்னு அடித்து விட்டோங்க. ஆனால் இந்த திடீர்னு பதவியை தூக்கி எங்கள் கையில் கொடுத்துட்டீங்க, கஜானா காலியாக இருக்குது, எங்களால் ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியலன்னு. ஆக்சுவலாக நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரியிலேயே வெளியிட்டாச்சு. தமிழ்நாடோட நிதி நிலைமை இதுதான். அதை தெரிஞ்சு தான் இவங்க வந்து வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுல இருக்கிற அந்த தலைமை பண்பு இருக்குல்ல, நம்ம மறுபடியும் மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறோம். அப்துல் கலாம் சொல்லுவார்னு சொன்னோம் இல்லையா, அவர் தோல்விக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு, வெற்றியை குழுக்கிட்ட கொடுத்தாருன்னு. சும்மா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுமே நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அது இயல்பாக எல்லா இடத்துலையும் வரணும். ஒரு தோல்வியை தனிநபர் ஆளுமையாக எடுத்துக்கிறது, தனிநபரோட தவறாக எடுத்துக்கிறதும், வெற்றியை ஒரு 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 குழுக்கிட்ட பிரித்து கொடுக்குறதும் தான் ஆளுமை. நீங்கள் பதவி ஏற்கிற அன்னைக்கே பயந்து போய் அந்த ஆளுமை திறன் இல்லாமல், ஐயோ இது காலியாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா எத்தனை டைமு? இந்த டைமை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 5 வருஷம் பத்தாது, எல்லாம் கொட்டி அழிச்சிட்டு முதல்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் அடி போடுறாரோ அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பொறுப்பு மிக்க ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அத்தனை சவால்களையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கான ஆட்களை நியமனம் பண்ணுங்கள். போன திமுக ஆட்சியில் பதவி ஏற்ற உடனே அவங்க ஒன்றும் பொருளாதார நிபுணர்கள் கிடையாது, ஆனால் பொருளாதார நிபுணர் குழுவை அமைச்சாங்க. ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்கோட டைரக்டராக இருந்த அந்த தலைமை இதில் இருந்தவரே இவங்களோட பொருளாதார ஆலோசனை குழுவில் அமைச்சாங்க. அந்த மாதிரி பல்வேறு தரப்பில் இருந்தவங்கள அமைச்சு என்னென்ன வழியெல்லாம், என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது, இப்போ சிறப்பாக மாநிலத்தோட வளர்ச்சியை கையாள, பொருளாதாரத்தை கையாள அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் உள்ள ஒரு கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமே அதை செஞ்சுருக்கும்போது, ஏன்னா பொருளாதாரத்தில் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்களோட ஆலோசனை தேவைன்னு நினைக்கும்போது, எந்தவித அனுபவம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் போது அதில் தானே நீங்கள் முதல்ல குறிப்பாக கவனம் செலுத்திருக்கணும். வந்து கையை விரிக்கிறதா ஒரு தலைமை பண்பு? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அப்பா அம்மா குடும்பத் தலைவர் இருக்காங்கன்னாலே எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், நான் பண்ணிடுறேன், இந்த நம்பிக்கை இருக்குது, அது இருக்குது, நான் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரேன். கஷ்டங்கள் ஏற்படும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் குடும்பத் தலைமைக்கிட்டேருந்தே வரும், குடும்பத் தலைவர்கிட்டையோ தலைவிக்கிட்ட இருந்தையோ வரும். எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கை விரிச்சிட்டு உட்காந்துட்டு குடும்பமாக உட்காந்துட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யாராவது அந்த தலைமையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அந்த தலைமை ஏற்பாங்க, இனிஷியேட் எடுப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம் விடு அப்படிம்பாங்க. குடும்பத்துக்கே அப்படி இருக்கிறது தான் அவசியம்னா, ஒரு மாநிலத்தோட தமிழ்நாட்டோட தலைமை பொறுப்பில் இருந்து வந்துட்டு ஐயோ பயமாக இருக்குது, ஐயோ எல்லாம் காலியாக இருக்குது, ஐயோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறதா இது?
இந்த மாதிரி சிக்கல் இருந்தாலும் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் ஒருவேளை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும். இப்படி இதுக்கு வருவோம், மறுபடியும் பதவியேற்புக்கு வருவோம். இப்படி அந்த இது எல்லாத்துக்குமே என்ன முக்கியமாக இருக்குன்னா ஆளுமையும் கொள்கை புரிதலும் தான் இதுக்கு முக்கியமாக இருக்குது. அப்படியா தான் இந்த அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பல பேர் பல கோமாளித்தனங்களை பண்ணியிருக்காங்க பதவியேற்பில் கூட. அதை நம்ம பட்டியல் போட்டு வச்சுருக்கோம், பேசுவோம் அப்புறம். இந்த புரிதலோடு நீங்கள் பதவியேற்று நீங்கள் அந்த பதவி ஏற்கிறதுலே உங்கள் உறுதித்தன்மை தெரியணும், உங்கள் செயல்பாடு தெரியணும், உங்களோட அந்த கொள்கை புரிதல் தெரியணும். இதுக்காக இருக்காங்க, இதை புரிதலோடு தான் இவங்க இருந்திருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க. அது ஒரு வேளை வெளிப்படுத்த தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அட்லீஸ்ட் அப்போ இருந்திருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, பொறுப்போடு நடந்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களை நம்பி வாக்களித்து அந்த மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திருக்கணும். ஐயோயோ இவங்களை வாக்களித்து பதவிக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் புரிய வச்சுருக்கணும். இல்லை, பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எங்களை நம்பினவங்களும் சரி நம்பாதவங்களும் சரி, நாங்கள் எங்களோட தவறுகளையோ எங்களோட புரிதலற்ற தன்மையோ மாற்றிக்கிட்டு நாங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், அப்படியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தினா இந்த தமிழ்நாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பதறி போயிருக்காங்க எல்லாரும், ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, ஐயோ என்னப்பா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு பதறி போயிருக்காங்க. அந்த பதட்டத்தை சில செயல்பாடுகளோ ஒன்று ரெண்டு இப்போ ஏன்னா இப்போது இவங்க திட்டங்களில் கையெழுத்திடுறது, இது டாஸ்மார்க்கை குறைக்கிறங்கிறதெல்லாம் அது வந்து வந்த உடனே மொத்த தமிழ்நாடும் ஒரு மொத்த மாநிலமும் ஒரு ஆட்சியை கவனிக்கும். அப்போ ஃபேண்டஸியான சில அறிவிப்புகளை வெளியிடலாம். ஆனால் அது தொடர் ஓட்டத்தில் தான் நமக்கு தெரியும். தொடர்ந்து இந்த ஹைப் குறைஞ்சி நார்மலாக ஒரு அரசாக அது இயங்கும் போது அது என்ன பண்ணுதுங்கிறதுல தான் இந்த அரசை நம்ம கவனிக்க வேண்டியதே இருக்குது. மொத்தத்தில் 2 பேராக உள்ளே போனாலும் தோழர் வன்னியரசு வந்து சும்மா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சும்மா மாஸ் காட்டிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவங்க கூட இதை செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல. இனி கட்சியோட துண்டோடு போயிருக்காரு, தொடர்ந்து அந்த துண்டோடு போவார்னு நான் நினைக்கிறேன். கட்சியை தொடர்ந்து கட்சியை அடையாளப்படுத்துவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வன்னியரசு அண்ணன் திருமாவை தொடர்ந்து மேற்கோள் காட்டுவார்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது, பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அண்ணன் திருமாவோட வார்த்தைகளை பெருசாக மேற்கோள் காட்டுறதில்லை, அதிலேருந்து தவறுறாங்க. தன் தலைவரை மேற்கோள் காட்ட தான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவாங்க. அவரோட சிந்தனைகள் அடுத்த தலைமுறைக்கும் பார்வையாளர்கள்கிட்டையும் வெகுசன மக்கள்கிட்டையும் கடத்தப்படும். அதை செய்யலை. அதை ஏற்கனவே தொடர்ந்து அண்ணன் வன்னியரசு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனி சட்டமன்றத்துலேயும் அது நிகழும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். அதோட ரொம்ப முக்கியமாக இன்னும் என்னென்னா, அதில் அவர் குறிப்பிட்ட அந்த முதல் உரையில் அவர் பேசின விஷயம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஈழத்தமிழர்கள் குறித்து பேசியிருக்காரு. தனி ஈழத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதாவது அதை முன்மொழியணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முன்முயற்சி எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. மீனவர் பிரச்சனையை தன் முதல் உரையே ஒரு முழுமையடைஞ்ச உரையாக அண்ணன் வன்னியரசு பேசியிருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, சாதிய பிரச்சனை, தனி சட்டம் கொண்டு வர்றது, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வர்றது, ஜோசியக்காரனை கொண்டு வந்து அரசு பதவி கொடுக்கறது, இப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் ஒரு முழுமையடைந்த ஒரு உரையாக இருந்துச்சு. இடையில் நிறைய பேர் குறுக்கிட்டாங்க, இதெல்லாம் இப்போ பேசணுமா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாங்க. சபாநாயகர் கூட குறிப்பிட்டார், கொஞ்சம் பொறுங்க பாஸ், கொஞ்சம் இருங்க பாய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தன்னோட உரையை முழுமையாக முடிச்சிருக்காரு. குறிப்பாக மே 18 நாள் இனப்படுகொலைனால் தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற குரல் ரொம்ப முக்கியமான குரல். சில 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தில் தமிழீழம் குறித்து, தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து, இனப்படுகொலை குறித்து குரல் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எழுந்து வந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு தமிழின போராளி, ஒரு சாதி ஒழிப்பு போராளி, ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு விடுதலை சிறுத்தை, சுருக்கமான ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு சிறுத்தை உள்ளே போயிருக்கிறதுனால அது எல்லாம் நம்மளுக்கு மீண்டும் நம் காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்குது. மிக சிறப்பான ஒரு விஷயம். அண்ணன் வன்னியரசுக்கு எதிராக ஏதோ புகார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல சம்பவங்களை, இந்த மாதிரி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு மக்கள் விரோத சக்திகள்கிட்டேருந்து நிறைய வழக்குகளை அண்ணன் வன்னியரசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துகிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.